யானா புலம்பிட்டு இருக்கிற யார் அவன் மறுபடியும் யாரா தெரியலையே ஓய் தெரியலையே பாக்கலையா நான் பாக்கலையே நான் பார்க்கவே இல்லையே திருவாத்தன்னு வர்றான் திருவாத்தல்லனா துரியோதன மன்னன் அப்படியா ஆமா இந்தாளா ஆமா இந்த ஆளுதான் ஏடா ஓய் வர்றீங்கள ஒரு வந்தீங்கல்ல அடிக்காதன்னு பார்த்து கூட்டி வரக்கூடாது நான் இல்லண்ணா நானே இப்பதானே வந்தேன் அந்த வந்தா ஒரு பீத்தலைய அவன் அப்படிதான் புடிச்சு அடிக்கிறான் பெருக்காந்தலைய இவன் அப்படிதான் புடிச்சு அடிக்கிறான் ஓய் புடிச்சு அடிக்கிறானா ஆமாண்ணா எல்லாம் கோவக்காரண்ணா கோவமெல்லாம் என் வீட்டுல பொண்டாட்டி அடி வாங்குறானா ஆமா கொண்டாட்டிக்கிட்டு அடி வாங்கிட்டு இங்க வந்து தீர்த்துக்கிறது அந்த கோவத்தை இங்க வந்து தீர்த்துக்கிறது அப்படியா ஆமா மறுபடியும் போயிட்டான் மறுக்க போயிட்டாரு வருவாரு எப்ப வந்துட்டு உனக்கு கவனிப்பாரு என்னையா ஆமா வருந்தா பாருங்க வருவாரு பாரு ராஜா சொல்லுங்க யார் நீ? நான் தான் பின்னால் மந்திரி. பின்னால் மந்திரியா? பின்னால் மந்திரி எனக்கு தேவையில்லை. என்னுடைய மந்திரி என்னுடைய அடிகளுக்கு பயந்து ஓடி ஒளிந்து விட்டார். அதனாலே அதி சீக்கிரமாக சென்று என்னுடைய மந்திரியை நான் அழைத்து நின்று அதி சீக்கிரமாக அழைத்துக் கொண்டு என்ன மயிருக்கு ஏன்னா அடி வாங்குற சாவடா தாய் இல்லைங்கிற அடியா வாங்கின இல்ல வான விட்டாங்கன்னு நினைச்சேன். இல்ல சக்கரை பொங்கல் வாங்கிட்டு வந்தேன். என்னவா கூப்பிடுறாருண்ணா வர்றது இல்ல எங்க வீட்டுல திரட்டி ஏங்க அவங்க வீட்டுல திரட்டியாமா திரட்டியா ஆமா யாருக்கிட்ட திரட்டி தெரியலீங்களே கேட்டு வர கேட்டு அண்ணா யாருக்குண்ணா திரட்டி கேட்டா முதல்ல கேட்டு போயிருது ஒரு அடி மிச்சம் தானே. ஆமாண்ணா யாருக்கு திரட்டி யாருக்கு நான் சொல்றத அப்படியே போய் சொல்லணும். சொல்றேன் யாருக்கு தெரியுமா? யாருக்கு வர ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 12 மணிக்கு யமகண்டத்துல கேட்ட நட்சத்திரத்துல ராவு காலத்துல பட்டம் பகல நட்டு தார் ரோட்ல விளக்கு வச்சுக்கிட்டு எங்க அப்பனை பேத்த பாட்டி வயசுக்கு வர்றான். பாட்டியால நான் தான் தாய் மாமா பாட்டியால சீரியஸ் பண்ண வர முடியாது. டோன்ட் கேர். என்னண்ணா சொல்றேன் யாரு தெரியுமா வயசு வரா திரட்டி சொன்னது இல்லைங்க. வர ஞாயிற்றுக்கிழமை கட்ட பகல்ல கேட்ட நட்சத்திரத்துல ராவு காலத்துல உங்க அப்பனை பார்த்த பாட்டியா வயசு வரா. என்ன இலப்படுத்திக்கிட்டு சொல்ற? ஏன்னா நீ படப்படான்னு சொல்ற, நான் அப்படி சொல்ல முடியுமா? வர ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 12 மணிக்கு யமகண்டத்துல கேட்ட நட்சத்திரத்துல ராவு காலத்துல பட்ட பகல் நட்டு தார் ரோட்ல விளக்கு வச்சுக்கிட்டு எங்க அப்பனை பேத்த பாட்டி வயசுக்கு வர பாட்டியால் நான் தான் தாய் மாமா பாட்டியால சீரியஸ் பண்ண வர முடியாது. டோன்ட் கேர். அம்மா சத்தியமா உன்னை புடுங்கி தானே போட்டிருக்கோம். சொல்லு ஞாயிற்றுக்கிழமை பட்ட பகல்ல கேட்ட நட்சத்திரத்துல ராவு காலத்துல அவன் சொல்ற மாதிரியே சொல்லணும்னா 2 வருஷம் ஆகுங்க. சொல்றான் ஆமா. வர ஞாயிற்றுக்கிழமை பட்ட பகல்ல கேட்ட நட்சத்திரம் ராவு காலத்துல அவங்க அப்பனை பார்த்த பாட்டியா வயசுக்கு வரா. சரி அவருக்கு இப்படிதான் தாய் மாமா பாட்டியில சீரியஸ் பண்ணணும் வர முடியும். உனக்கு என்னன்னா வந்துச்சு பாட்டியால் நான் போய் சீரியஸ் பண்ணுமா? நீதானா சொன்ன? ஏன்னா ஏற்கனவே சீரியஸா தான் கிடைக்கும். நான் போய் சீரியஸ் பண்ணுமா? அப்புறம் தாய் மாமா சீர்வரிசை பண்ணணும். சீர்வரிசை சொல்றேன் ஏங்க தாய் மாமா சீர்வரிசை பண்ணணும் வர முடியாதாமா? அப்படியா? ஆமாங்க. யாருக்கு? அவங்க அப்பனை பார்த்த பாட்டியாக்கு. ஏன்னா அவங்க அப்பனை பார்த்த பாட்டி எப்பதான் வயசுக்கு வருதுன்னா அவங்க அப்பனுக்கு இவன் இப்படி படுத்திருப்பான். ஆமாங்க. அவங்க பாட்டியாக்கு அவங்க அப்பா இப்படி படுத்திருப்பான். தெரியல. இதெல்லாம் கேட்டுட்டு வர்ற நீ அடிக்கிறீங்க. ஏன்னா உங்க அப்பனை பார்த்த பாடி எப்பதானே வயசுக்கு வருது. நான் வரல. உங்க அப்பனை பார்த்த பாடிய வயசுக்கு வராம எப்படி உங்க அப்பா பிறந்திருப்பாரு? உங்க அப்பனுக்கு எப்படி நீ பிறந்திருப்ப? எங்க அப்பனுக்கு பிறக்கலையா? எங்க அம்மாளுக்கு தானே பிறந்தேன். உங்க அப்பகாரங்க போனா நான் பிறக்கும் போது எங்க அப்பா எங்க அம்மால சீரியஸ் சென பண்ணி விட்டு ரிக்கு வண்டிக்கு போயிட்டான். அப்படி ஒண்ணு இருக்குதா? ஏங்க அவங்க அப்பாவுக்கு பிறக்கலையாமா, அவங்க அம்மாளுக்கு தான் பிறந்தாங்க. அவங்க அப்பா எங்க போனா? அவங்க அப்பா முன்னாடி ரேட் விட்டு போயிட்டானாமா. இல்ல ரேட் விட்டு போயிட்டானாமா. என்னடா உளறி கொண்டு இருக்கிறா? ஆமாங்க. போய் கூட்டிட்டு வா போ. அண்ணா வாணா அண்ணா வாணா வாணா கூப்பிடுறாரு. என்ன பண்ணிடுவா? என்ன பண்ணிடுவா? சரி சரி. என்ன பாட்டு பாடுறது? அதான் கதையில சொல்றாங்க. என்ன பாட்டு? தமாஸ் பண்ண சொல்றாங்க. அவங்க காமெடி பேசி பார்த்தாலும் என்ன வேலை? அதுங்களா விடு. சாமி சாமி கூப்பிடுங்க.
என்னடா கும்பிடு கடைசியா சொன்னீங்க? கைக்கு ஒரு கும்பிடு, காலுக்கு ஒரு கும்பிடு, தலைக்கு ஒரு கும்பிடு, மூஞ்சிக்கு ஒரு கும்பிடு, நெஞ்சுக்கு ஒரு கும்பிடு, குஞ்சிக்கு ஒரு கும்பிடு, வயிற்றுக்கு ஒரு கும்பிடு, இடுப்புக்கு ஒரு கும்பிடு, புடுங்க இந்த போட்டுக்கிற உடுப்புக்கு ஒரு கும்பிடு. அப்படியா? வேற என்னமோ சொன்ன மாதிரி இருந்தது. போட்டுக்கிற உடுப்புக்கு ஒரு கும்பிடு. நண்பா. ஓஹோ. சொல்லுங்கப்பா. சொல்லுங்க ஜமா. இருந்தாலும் तेरा दिल वर दीवाना, तेरा दिल वर दीवाना, हरे राम कुड़िया का डाली दाना, हरे राम कुड़िया का डाली दाना, बंदा गईला मुस्ताबुदाना, बंदा गईला मुस्ताबुदाना, हरे राम कुड़िया का डाली दाना, हरे राम कुड़िया का डाली दाना, ये बोली के लाना मुई मुड़ी के लाना, अगर चुआड़ेली आया दीवाना, बंदा गईला मुस्ताबुदाना, बंदा गईला मुस्ताबुदाना, अड़ना वाया गिटे पो குமார் 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 நம்பர். கை கொடு. ஓகே நம்பர். தேங்க்ஸ். குமார் நம்பர். அந்த பாடலுக்காக குமார் நம்பர் அவர்கள் வார்டு நம்பர். 20 ரூபாய் நன்கொடை வழங்கியிருக்கிறார். வார்டு நம்பர். வார்டு நம்பர். இன்னும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஐயாவாய் குமார் அவர்கள் 20 ரூபாய் நன்கொடை வழங்கியிருக்கிறார். அன்னார் அவர்களுக்கு நம் கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றி. வணக்கம். வணக்கம். இது ஹிந்தி பாட்டுங்க. ஓ, இது ஹிந்தி பாட்டு. பாடுனா இது ஹிந்தி பாட்டு. அப்படியா? ஹிந்தி எனக்கு தெரியாது. ஹிந்தி தெரியாதா? ஆமா. அப்ப வேற மொழியில் பாடுற. வேற மொழி பாடு. கடல் அலைக்கன போனோரே கானா பொண்ணுன போனோரே, கடல் அலைக்கன போனோரே கானா பொண்ணுன போனோரே, போய் வரும்போது எந்த கொண்டு வரும், கை நிறைய போய் வரும்போது எந்த கொண்டு வரும், 17ஆம் ராவிலே பாலாவி கரையிலே மனுஷ கல்லடி மாறுவோ, மாணிக்க கல்லு தரவோ, ஒரே ஓ ஒரே ஓ ஒரே ஓ. கடல் அலைக்கன போனோரே எவ்வளவு நக்க போறீங்கோ, யார நக்க போறே. ஏண்டா என்ன பார்த்தா என்ன நக்க வந்த மாதிரி தெரியல உனக்கு? ஐயோ, இது கேரளா மொழி, மலையாளம். ஓ, இது மலையாளம். மலையாளம் எனக்கு தெரியாதே. മലയാളം അറിയാ എടോ ചേട്ടാ എന്താ ഞാൻ മലയാളം പറഞ്ഞു മനസ്സിലായില്ല മുണ്ടാക്കൂതി മോനെ மலையாளத்துல பேசுறேங்க. அப்படியா? மலையாள மொழி எனக்கு தெரியாது. அட ஹிந்தி தெரியாதுக்கறீங்க, மலையாளமும் தெரியாது. ஆமா. அப்ப இந்த மொழியா தெரியுதான்னு பாருங்க. வேற மொழி. ತಾಯಗೆ ಮಗನೆಂದು ಬೆಲೆಯೇ ಇಲ್ಲ, ಅಣ್ಣನೇ ಮನೆಯೆಂದು ಸಿಡಿಯುವರಲ್ಲ, ತಾಯಗೆ ಮಗನೆಂದು ಬೆಲೆಯೇ ಇಲ್ಲ, ಅಣ್ಣನೇ ಮನೆಯೆಂದು ಸಿಡಿಯುವರಲ್ಲ, ಸತ್ಯವನೇ ನೋಡಿದಾಗೆ ಸಿಡಿಯುವರಲ್ಲ, ನೆನ್ನ ಮೆಟ್ಟಿ ತುಳಿಯನು ನೆನ್ನ ಮೆಟ್ಟಿ ಮುರಿಯನು, ಅಳುವುದೋ ನೆಗುವುದೋ ನೀ ಮೇಗೇಲಿ ಇರುವುದೋ ಬಿಡುವುದೋ ಈ ಊರಿನಲ್ಲಿ ಈ ಜನರ ನಡುವನಲ್ಲಿ ಹೇಗ ಬಾಳಲಿ, ನೆನ್ನೋ ಮೆಟ್ಟಿ ತುಳಿವೆನು ನೆನ್ನೋ வெட்டி முறிவேನು, உன்னை அடிச்சு கொள்வனே. என்னடா வெட்டுவும் குத்துவும் பாட்டு பாடிட்டு இருக்கிறேன். இது கர்நாடகா கன்னடம். ஓ, இது கன்னட மொழி. கர்நாடகா. கர்நாடக மொழி எனக்கு தெரியாதப்பா. அதுவும் தெரியாது. ஆமா. ஓ, அப்ப இந்த மொழி தெரியுமா? எந்த மொழி? உருது. உருது வேற இருக்குடா. பாடு, அதாவது புரியுதல் பாரு. டம் டம் டிகா டிகா மோசம் டிகா டிகா கிतने மைத் கிரோ ஹாய் அல்லோ சூரத் ஹாப் கிரோ பானல்லோ கிतना புல்லா புல்லா கிடா ரங்கே ரங்கே देखो में लगड़िया அஸ்துகுவானி ராஜு தேரே காலு கிளப்பி தெங்கு தேரே. என்ன காலு கிளப்பி என்ன பண்றது? அத மட்டும் கரெக்டா உடுப்பு கேட்க வந்துட்டோம். ஏய், டெங்கு காசு காலு கிளப்பி பெட்ல படுத்துக்கிறோம்ல. ஆமா, அத டெங்கு. ஓ, டெங்கு. இது உருது. போடா. சரி, காலு கலப்புறதுனா மட்டும் ஞாபகம் வந்துருது. சரி விடுங்க சாமி. தமிழ் பாடல் வேண்டும். ஓ, வேற எந்த மொழி வேண்டாம்? எந்த மொழி வேணாம், தமிழ்ல மட்டும் தான் பாடணும். கம்மா கரையிலே சும்மா நம்மரைச்சா என்ன பண்ணுவே, தப்பிக்க நினைச்சு தண்ணியில குதிச்சா என்ன பண்ணுவே, நானும் குதிச்சா நீ என்ன பண்ணுவே, அம்மீனாகி போவே நீ என்ன பண்ணுவே, அம்மாடி அம்மாடி என்ன பண்ணுவே, இப்போ என்ன பண்ணுவே, தண்ணி கூடம் தாங்கி போகையிலே உன் கையை தொட்டு இழுத்தா என்ன பண்ணுவே, கொண்டு வந்த குடத்தை ஊட்டலையில் கொட்டி விட்டு போனா என்ன பண்ணுவே, தாவணியில் தொடைச்சா
నాడి ఏమి చేతువు నువ్వు ఏమి చేతువు என்னடா நடுவுல ஏமி சேர்த்து வாங்குறான் டப்பிங் பண்ணி தெலுங்குல பாடுறது ஓஹோ தெலுங்கு தெரியும் போங்க பாட்டே வேண்டாம் சரி விடு வா நண்பா ஓய் இந்த நிறைந்த சபைக்கு என்னுடைய பரிவார்ந்த வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் என்ன காரணம் யார் முருகனுக்காக ஆமா 11ஆம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு எத்தனாவது வருஷம் 11ஆம் ஆண்டு ஆமா 11ஆம் ஆண்டு வெற்றி படைப்பாக இந்த விழாவை கொண்டாடி வருகிறார் ஆமா அப்படி இன்றைய தினமாக நாடகத்தை அரங்கேற்றம் செய்த நல்ல உள்ளங்களுக்கும் இந்த ஊர் பொதுமக்களுக்கும் நமது கலைக்குழு சார்பாக அனைவருக்குமே மனமார்ந்த நடிகரது வணக்கம் தூங்குறவங்களுக்கு டபுள் வணக்கம் ஏய் ஏண்டா அப்படியாப்பட்ட கடும் படியில கூட குளிர்ல கூட முதுகு வலியோட உட்கார்ந்து இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு வணக்கம் தூங்குறவங்களுக்கு டபுள் வணக்கமா அவங்க என்ன வேணும்னா தூங்குறாங்க ஏன் அதெல்லாம் முருகனுக்கு வேண்டுதலையா என்ன வேண்டுதல எங்க சாமிகள்லாம் நம்ம என்னன்னு வேண்டிக்கிறோம் என்ன வேண்டுதலப்பா மாரியாயி காளியாயி நான் நினைச்ச நடந்துருச்சுன்னா உனக்கு ஆடு வெட்டுறேன் கோழி இருக்கிறேன் பொங்க வைக்கிறேன் மாவளை கிடக்கிறேன் அளவு குத்துறேன் அக்கடி கிடக்கிறேன் பூ மிதிக்கிறேன் மொட்டை அடிச்சுக்கிறேன் மணி எடுத்து வைக்கிறேன் வேறு எடுத்து வைக்கிறேன் தட்டை எடுத்து வைக்கிறேன் இது மாதிரி கூத்து வைக்கிறேன்னு வேண்டுறோம் ஆமா இதெல்லாம் ஆயிரக்கணக்கில் காசு பணம் செலவாகும் வேண்டுதலை செலுத்தும் போது ஆமா ஆனா தூங்குற வேண்டுதலுக்கு பாருங்க 10 பைசா செலவில்லை அப்படியாப்பட்ட செலவில்லாத வேண்டுதல் என்ன வேண்டுதல் போன வருஷம் 10ஆம் ஆண்டு நிறைவு விழாவில கேட்டுக்கிட்டாங்க என்னன்னு ஐயா சாமி பள்ளியாண்டவா முருகா கடவுளே நான் நினைச்ச காரியத்தை நிறைவேற்றிட்டீங்கன்னா உனக்குன்னு திருவிழா பெருவிழாவை கொண்டாடி 11ஆவது வருஷத்துல எலிமேடு பொன்னுசாமி செட்டு கொண்டு வந்து புழுதி காட்டுல கூத்து வைப்பாங்க புழுதி காட்டுல ஆமா அதுக்குள்ள நான் நினைச்ச காரியத்தை நிறைவேற்றிட்டா உனக்குன்னு கூத்தாடும் போது ஆடுற இடத்துல எவ்வளவு குளிர் இருந்தாலும் சரி ஆடுற இடத்துல கூத்தே பார்க்காம போட்டு தூங்கி போடுறேன் அப்படின்னு வேண்டுதலை வச்சு அந்த முருகாம கோரிக்கை நிறைவேற்றிட்டாரு அதனால வேண்டுதலை செலுத்துறாங்க யாரு தூங்கல வேண்டுதல் செலுத்துறாங்க முருகா ஞான பண்டிதா ஏன் சக்திக்கு முடிஞ்ச அளவுக்கு படுத்துக்கிட்டு தூங்கலாம் கூட உக்காந்துகிட்டாவது பேய் ஆடுற மாதிரி தூங்குறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க அதனால அவங்களுக்கு ஒரு வணக்கம் சக்திக்கு முடிஞ்ச அளவுக்கு ஆமா நண்பா எல்லாம் சண்டைக்கு வந்துருவாங்க போனால் போகட்டும் இருந்தாலும் இன்றைய தினமாக இப்படியாப்பட்ட ஒரு ராஜசபையிலே அரங்கேற்றம் செய்திருக்கக்கூடிய நாடகம் என்ன அரக்கு மாளிகை எப்படியாப்பட்ட நாடகம் ஸ்ரீ மகாபாரதம் மகாபாரதத்திலே ஒரு விரிவாக விளங்கக்கூடிய அரக்கு மாளிகை என்று சொல்லக்கூடிய பக்காசுர சண்டை என்று சொல்லக்கூடிய நாடகத்திலே தர்பார் விஷயமாக வந்திருக்கிறேன் நான் யார் என்று அறிதாயா என்ன சொல்றேன்
நண்பா ஓ உலகம் இருப்பதோ 56 தேசம். சரி. இந்த 56 தேசத்திற்கும் தலைநகராக விளங்கி வருவது டெல்லி என்னும் அஸ்திராபுரம். உண்மைதானப்பா? இந்த அஸ்திராபுரத்திற்கு யுவராஜராக விளங்கி வரக்கூடிய என்னுடைய பெயரோ துரியோதனோ. என்னுடைய பெயர் உண்மைதானப்பா? இருந்தாலும் யுவராஜ துரியோதனாக நான் இருந்தாலும் சரி, என்னையும் பெற்றெடுத்தாரே உங்க தாய் தகப்பன், என்னுடைய தாயார் தந்தையார். 10 மாதம் 300 நாள் 3000 சிவாரிகள் தோல் நடுங்க துணை நடுங்க வாடா மகனே வருங்கால இளவரசி என்று சொல்லி என்னை வாரிநல்ல தாளடித்து பலதவிரம் முத்தமிட்ட எனது மாதா எனது அம்மா. யாருங்க? யார் தெரியுமா? யாரு தாய்? சொல்றேன். எனது தாயார் தந்தையார் யார் தெரியுமா? யாரு? எனது தாயார் பெயரோ காந்தாரி அம்மா. காந்தாரி? ஆமா. சரி. எனது தந்தையார் பெயரோ திருதராட்டிய மகாராஜன். ஆமாப்பா. தாயார் காந்தாரி, ஆமா, தந்தையார் திருதராட்டியன். உங்களுக்கு எத்தனை பேர் பிறந்தீங்க? இப்படி இருவருக்குமே அள்ளி செல்லமாக அண்ணன் தம்பிமார்கள் நாங்கள் 100 பேர் பிறந்தோம். சரியாக? அப்பா 100 பேர் பசங்க. துரியோதனன் துச்சாதனன் வரை அண்ணன் தம்பிமார்கள் நாங்கள் 100 பேர் பிறந்தோம். உண்மைதானப்பா? அப்பா உங்களுக்கு வேற வேலையா இல்லையா? என்னடா 100 கணக்கில் பெற்றிருக்கிறாங்க. கையில வச்சிருக்கிற மாதிரி என்னது? கதாயுதம். ஒரே அட்டில தலையில அப்படியே பூமிக்குள்ள போயிருவேன். எதுக்கு? தெரியாம தான் கேக்குறேன். 100 பேர் எப்படியே பெற்றிட்டு போறாங்க. பலாரிசி என்று சொல்லக்கூடிய முனிவருடைய சாபத்தினாலே நாங்க அண்ணன் தம்பி மாதிரி நாங்க பிறந்தீங்க. ஆமாப்பா. சரி சரி சரி. சும்மா நீ சொன்ன மாதிரி அந்த மாதிரி எல்லாம் பெக்க முடியாது. பலாரிசி என்ற முனிவர் சொல்லக்கூடிய சாபத்தாலே அண்ணன் தம்பி மாதிரி நாங்க 101 பேர் பிறந்தோம். சரி. இப்படி பிறந்திருந்தாலும் எங்களுக்கு எதிராளிகள் உங்களுக்கா? ஆமாப்பா. உங்களுக்கு யாருக்கு எதிரி? யாரு என்று தெரியுமா? எனக்கு தான் எங்க ஊர்ல ஒரு எதிரி இருக்கிறான். உங்களுக்கு கூட எதிரியா? உங்க ஊர்ல எதிரி? எங்க ஊர்ல எனக்கு எதிரி இருக்கிறாங்க. யாருப்பா? எங்க ஊர் கந்துக்காரன். அப்படியா? கந்துக்காரன் உனக்கு எதிரியா? அந்த தாயில பொம்பளைக்கு மட்டும் கந்து கேட்டா கொடுக்குறோம், ஆம்பளை கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறோம். பொம்பளைக்கு மட்டும் கந்து கேட்டா கொடுக்குறோம், ஆம்பளை கொடுக்க மாட்டேங்கிறது என்ன நியாயமா இருக்கு? ஆமாங்க, 3 மாசமா 500 ரூபாய் கேட்டுட்டு இல்ல இல்லங்கிறான். அப்படியா? முன்னால என் வீட்டுக்காரி 5000 ரூபாய் கேட்டோன்னு எடுத்து கொடுத்துட்டோம். சாமி அவங்க கரெக்டா கட்டுறாங்க.
ஏன்னா நீ கேக்குறது குடிக்கிறது கேப்ப அதனால காசு இல்லைங்கிறான். உன் மண்டாட்டி வீட்டுல எதுவும் செலவுக்கு இல்ல, வீட்டுல ஏதாவது நல்லது கெட்டது காசு கேக்குறான், ஒண்ணு கொடுக்குற அது நியாயம். இருந்தாலும் ஏன் ஆம்பளை கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறான்? ஆனா நீ குடுக்குற காசு பூரா குடிச்சிட்டு போய் படுத்துக்கிட்டு அவன் எப்படி காசு தருவான் உனக்கு? சரி எடுத்துட்டு போறது சார். உங்க எதிரி யாரு? அதனால உனக்கு அவங்களுக்கு எதிரி. ஏய், என்னுடைய எதிரி யாரு? என்னுடைய சித்தப்ப மக்கள். யாரு? அந்த பாண்டவர்கள். ஆண்டவர் யாரு? யாரு? அண்ணன் தம்பிங்களா? என்னுடைய பங்கும் பகையாளிகள், எனக்கு பாவியா சத்திரவாதிகள், எங்கும் எதிராளிகள், எனக்கு என்னுடைய எதிராளிகள் யாரு? ஆண்டவர்கள் 5 பேர். தருமன், பீமன், அர்ஜுனன், அகர சகாதேவன் எடுத்துள்ள கூடிய அந்த சாஸ்திர கோட்டி பாண்டவர்கள் 5 பேர் தான் எனக்கு எதிரிகள். அப்படியா? சாமிநாதன். சாமிநாதன் யாரு? சாமிநாதன். சாமிநாதன். இந்த சாமிநாதன் அவர்கள் மாண்டு வடித காரணத்தினாலே அவருடைய மகனாகப்பட்ட மகன் தானே? மகன் சாமிநாதன். மகன் தான் சாமிநாதன். இல்ல முன்னாடி சொல்லிட்டு மகன் சாமிநாதன். மகனாகப்பட்ட சாமிநாதன் அவர்கள் போடக்கூடிய காஞ்சாரமோ 50. அவருடைய குடும்பமானது எந்த முகம் போனாலும் தங்க முகமாக இருந்து இந்த மான் போன பக்கம் அரசு பெற்றாண்டு பெண் போன பக்கம் பெற்று பிறகு நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வப்பெற்று இந்த வந்தமகா ஈஸ்வரி மாரியம்மனுடைய கிருபையாலும் நமது உலகத்திலே முதல் கடவுளாகப்பட்ட தமிழ் கடவுள் முருகனுடைய கிருபையாலும் அவருடைய குடும்பமானது பல்லாண்டு காலம் வாழ்ந்திருக்க வேண்டும். ராமோ ஜெயம். நன்றி, வணக்கம். யார் தெரியுமா? எனக்கு பங்கு பகையாடி மதியா சட்டவாடி. என்னுடைய எதிராளிகள் யார்? என்னுடைய சித்தப்ப மக்கள். யாரு? பாண்டுபத்திர மகாராஜனுக்கும் குந்தி மந்தையாருக்கும் பிறந்தார்களே யாரு? அந்த பாண்டவர்கள் 5 பேர். தர்மன், பீமன், அர்ஜுனன், அகரர், சகாதேவன் என்று சொல்லக்கூடிய 5 பேர் என்னுடைய பகையாளிகள். அப்பா எதனால்? சின்ன சிறு வயதிலிருந்து அண்ணன் தம்பிகளா இருந்தோம். எப்படி? சின்னஞ்சிறு வயதுல இருந்து அண்ணன் தம்பிகளாக இருக்கக்கூடிய நாங்கள் அண்ணன் தம்பிங்க நாங்க 100 பேரு, அவங்க 5 பேரு. எந்த ஒரு போட்டி வைத்தாலும் அந்த போட்டியிலே அந்த 5 பேர் ஜெயிக்கிறது, நாங்க 100 பேர் தோக்குறது. எப்படி? அவங்க ஜெயிக்கிறாங்க, நீங்க தோத்து போயிடுறீங்க. ஆமா, எந்த ஒரு பந்தயம் இருந்தாலும் அதுலயும் அவங்களே ஜெயிக்கிறது. நாங்க அண்ணன் தம்பிங்க 100 பேர் தோக்குறது. சின்ன வயதுல உங்களுக்கு பாக்குறவங்களுக்கு கேவலமா போயிருது. உண்மைதானப்பா? சின்ன வயதுல இருந்து ஏற்பட்ட போட்டி பொறாமை வளர எங்களுக்குள்ளே பகையானது வளர்ந்து கொண்டே இருந்தது. அதனால இப்ப என்ன பண்ண போறீங்க? எத்தனையோ சூது மார்க்கம் செஞ்சு அந்த பாண்டவர்களை கொல்லலாம் என்று எத்தனையோ சூது மார்க்கம் செஞ்சேன். சரி. ஆமா, குடிக்கின்ற குடிநீரிலே நச்சு முள்ளுல போட்டேன்.
ஆமா சாப்பிடுகின்ற சாதத்திலே விஷத்தை கலந்தேன். ஆமா பாண்டவர் சாகட்டுன்னு நடக்கின்ற வழிகளிலே நச்சு முக்களை ஏவிட்டு அது ஏறி சாப்பிட்டு படுத்துறங்க பாய்தலிலே பாம்புகளை ஏவிட்டேன். அந்த பாண்டவர் அதுலதான் செத்தாங்களா? அதுல கூட நீங்க சாவல. எதுலயும் நாங்க சாவல. அவங்க சாவல. அவங்க எத்தனை சூதுமார்க்கம் செய்தும் இந்த பாண்டவர்கள் இன்னுமே சாகவே இல்லை. சரி, இருந்தாலும் இந்த அஸ்திராபுரத்திற்கு யுவராஜனாக தான் நான் இருக்கிறேன். இருந்தாலும் மன்னனாகல. ஆமா, இருந்த போதிலும் இன்றைய தினமாக இத்தனை நாள் போனதெல்லாம் ஓட்டும். என்னுடைய மாமனாகப்பட்ட நடுவிளக்கு நடுவீட்டு குத்து விளக்காக இருக்கக்கூடிய ஜகினி மாமனை அழைத்து அவர்களும் ஏதோ ஒரு ஆலோசனை கேட்டா எப்படி கொல்றதுக்கு என்ன வழி? ஆமா, அதனாலே உடனடியாக என்னுடைய மாமனாகப்பட்ட ஜகினி மாமனை அதிசீக்கிரமாக நான் அழைத்துக் கொண்டு வா. உடனே கூட்டு வரேன். சீக்கிரம் போ. அறிவிக்கவைகளே, என்னுடைய மாமனாகிய சகுனி அழைக்க சகுனி சபை தர்பார் மற்ற விஷயம் அவரால் அறியலாம். சபையில அமர்ந்திருக்கும் ஆண்டோர் சான்றோர், சரி, பெரியோர் சிறியோர் அத்தனை பேருக்கும் நம் கலைக்குழுவின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள். எல்லோருக்கும் வணக்கம். அன்பா குருவே, இன்றைய தினத்திலே தீபமொழியிலே திருச்சபையிலே நாம் நடத்தக்கூடிய நாடகம் என்ன? நாடகம் என்ன? இதோ பாரம் இந்த 10 மற்றும் 18 நாள் சண்டை எதற்காக நடக்கிறது? காசுக்காக, பணத்திற்காக, அழிந்து போகும் சொத்து சுகத்திற்காக இந்த பாரதமானது நடக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இன்றைய தினத்திலே வாரணா வாசம் என்று சொல்லக்கூடிய இந்த அரக்கு வாளி என்று சொல்லக்கூடிய நாடகத்திலே மகாபாரத கதை நான் வந்திருக்கிறேன். நான் யார்? என் பெயர் என்ன? வா சொல்லுங்க.
நான் வாழ்ந்து வரக்கூடிய தேசமா டெல்லி எனும் அஸ்தினாபுரம். டெல்லி எனும் அஸ்தினாபுரத்துல வசிக்கிறீங்க. ஆமா. சரி. நான் வாழ்ந்து வரக்கூடிய தேசமோ டெல்லி எனும் அஸ்தினாபுரம். ஆமா. சரி. ஆனால் எனக்கு சொந்தமான தேசமோ தபபல தேசம். தபபல தேசம். ஆமா. அந்த தபபல தேசத்தை ஆண்டு வரக்கூடிய இதோ நான் யார்? என் பெயர் என்ன? மந்திரம் மந்திரம் மாயாஜாலம் கொடுவிட்டு கூடுவாயும் கால் சொல் அரை சொல் மூன்று சொல் முக்கால் சொல். ஓஹோ. இப்படியாவட்ட மந்திர தந்திரங்கள் மாயாஜால வித்தைகள் கற்றுடைந்த மாமேதை என்னுடைய பெயர் தான். என்ன பேர்கள்? ஜகினிராஜன். எப்படி? உங்க பேரு ஜங்கிலி மாமன். ஜங்கிலி மாமன். சகனிராஜன். ஜகனிராஜன். சரி சரி சரிங்க. ஓய், என்னை பார்த்தாலே எல்லோரும் அஞ்சி நடுங்குவார்கள். அப்படிங்களா? ஆமா. ஏன்? அவன் ஜகனி வருகிறார் என்றால் அந்த இடத்துல ஏதாவது விபரீதம் நடந்து விடும் என்பதற்காக உங்களை பார்த்தா எல்லாம் பயப்படுவாங்க. ஆமா. என்னப்பா ஆச்சரியமா இருக்குது. அப்படியாப்பட்ட மந்திர தந்திரம் எல்லாம் கற்றவனாடானால் ஆமா, எல்லாருமே உங்களை பார்த்து பயப்படுறாங்க. நீங்க யாருன்னா கந்துக்காரனை கண்டா போய் ஒளிக்கிறீங்க. அதெல்லாம் காலையில வச்சுக்கலாம்டா. ஓஹோ, காலையில பாத்துக்கலாம். அதான் சொல்லக்கூடாது. நேத்து கூட லோனுக்காரன் வந்துட்டு போனா நீ வீட்டு பக்கம் காணோம். அதெல்லாம் காலையில. சரி சரி. ஆமா ஆமா. வேண்டாம். சரிங்க. அப்படி இந்த மாமன் ஜெயராஜனை பெற்றெடுத்த உங்க தாய் தகப்ப யாரு? ஆயா தந்தையா கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? சொல்லட்டுமா? சொல்லுங்க.